2லேருந்து அந்த 6 வசனங்கள்ல முச்செடியில் இறங்கி வராரு. முச்செடியில தேவதூதனானவர், இந்த தேவதூதனானவர் அப்படின்ற அந்த வசனத்திற்கு லிட்ரலாவே ஒரு மனிதனை உருவத்தை கொண்ட, மனித சாயலை கொண்ட ஒரு மனிதன், தேவதூதன் அங்கிருந்து மோசைட்ட பேசினார் அப்படின்னு எழுதியிருக்கு. ரூட் வேர்டில் தேவதூதனானவர் அப்படின்னு எழுதப்பட்டிருக்க அந்த வார்த்தைக்கு முழு விவரம் என்ன அப்படின்னா, எப்படி நின்று பேசிட்டு இருக்கணும், அதே போல மாமிச சரீரத்தோடு மோசைக்கு இயேசுவே அங்க நின்று பேசினாராமா. இயேசுவே மோசைட்ட நின்று பேசியிருக்காரு. ஏன் பேசணும், எதுக்கு மோசைட்ட பேசணும் அப்படின்னா, தான் பிதாவினுடைய இருதயம். பிதா எப்படி இருக்காரு, எப்படிப்பட்ட தன்மை உடரா இருக்காருன்னா, நாங்களை பேழையினால தண்ணியினால அழிக்கிறவரா இல்லை, அவர் ஜனங்களை எப்படியாவது மீட்டு தன்னை காண்பித்து அவர்களை தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு மாற்ற வேண்டும் அப்படின்ற மிகப்பெரிய அன்பின் இருதயத்தோடு அக்கினி ஜுவாலையில மோசையை பார்த்து பேசிட்டு இருக்காரு. அதுதான் அவருடைய இருதயம். சொல்லுங்க, என் தகப்பன் தீமைக்கு காரணர் அல்ல, எல்லாம் நன்மைக்கு காரணர்.